Hi dudes, நம்ம ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட ஸ்டுடியோ 1.0 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிசி வைக்கிற இடத்த வந்து ஜஸ்ட் வந்து கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்போம். அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக் ஸ்டைலில் வந்து இந்த பிசி வைக்கிற இடத்த நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒட்டியிருக்க எல்லாமே வந்து ஃபேமஸான அனிமேஷன் அண்ட் மங்காவோட காமிக்ஸ் புக் தான். இந்த அனிமேஷன் அண்ட் இந்த மங்காவோட காமிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ எல்லாம் வந்து ஓட்டல. இந்த அனிமேஷன் அண்ட் இந்த மங்கால வந்து எனக்கு வந்து எந்த எபிசோடு வந்து பிடிக்குமோ அந்த எபிசோடை மட்டும் வந்து காமிக்ஸ் புக்கில் வந்து தேடி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஓட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட் தான். ஜஸ்ட் வந்து காமிக்ஸ் புக்கை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தாலே வந்து தெரியும். ஒரு A4 ஷீட் வந்து ஒட்டியிருப்பேன். ஆமாம் வந்து அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இன்னொரு A4 ஷீட் வந்து ஒட்டியிருப்பேன். ஒரு A4 ஷீட் மேலே வந்து இன்னொரு A4 ஷீட் வந்து ஒட்டந்தால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே பேப்பர் மாதிரியான ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு வந்து தரும்னு சொல்லலாம். இந்த எல்லா A4 ஷீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணி ஒட்டினேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்டினேன். நம்ம வந்து ஃபெவிஸ்டிக் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் வந்து அங்கங்கே நம்மளுக்கு வந்து சுருக்கம் வந்து வராது. இதுவே நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் க்ளூ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த A4 ஷீட்டை வந்து ஒட்டும் போது அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து வரும். அதனால தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த A4 ஷீட் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒட்டினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 days வந்து எடுத்துச்சு. நான் வந்து கரெக்டாக வந்து 4 days வந்து ஸ்பெண்ட் பண்ணதால எனக்கு ரிசல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அமேசிங்கான ஒரு டிசைன் வந்து கிடைச்சிட்டே வந்து சொல்லலாம். இந்த டிசைனை வந்து பண்ணதுக்கு எனக்கு ஜஸ்ட் வந்து 150 rupees தான் வந்து ஆயிடுச்சு. இந்த பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து 50 rupees. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒட்டத்துக்கு வந்து ஃபெவிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesக்கு வந்து வாங்கினேன். இது எல்லாமே வந்து சேர்த்து எனக்கு வந்து 150 rupees வந்து ஆயிடுச்சு. இதே மாதிரியே வந்து நான் வந்து எல்லா A4 ஷீட்டையும் வந்து ஒட்டிட்டோன்னே இதோட பார்டர் டிசைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் டேப் வந்து யூஸ் வந்து பண்ணேன். நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து காமிக்ஸோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டியிருப்பேன். அது பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து பிளாக் டேப்பில் வந்து பார்டர் வந்து போட்டிருப்போம். நம்ம வந்து பிளாக் கலர் டேப்பில் வந்து பார்டர் வந்து போட்டதால இது வந்து இன்னுமே வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து ஒட்டியிருக்கும். இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஐ பட்டன் தரேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதால நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா RGB கலர் லுக் வந்து தருதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா RGBல வந்து கீபோர்டு, மவுஸ், ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து RGBல வந்து இருக்கிறதால இந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அட்ராக்ட் வந்து பண்ணி கொடுக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். எனக்கு வந்து இது மாதிரி வந்து காமிக்ஸ் புக்கை யூஸ் பண்ணி இப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஐடியா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த சேனல் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சேனலோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாலில் வந்து பேஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சேனல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த செட்டப்பை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கலரில் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து ஐடியாவில் வந்து இருந்தேன். ஆனால் ஒரு கலர் பிரிண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து டிசைன் வந்து பண்ணிட்டேன். ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பண்ணதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த செட்டப் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி போயிருந்துச்சு. ஒருவேளை நான் இது வந்து கலரில் வந்து பண்ணியிருந்தா இது வந்து கொஞ்சம் மோசமாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி செட்டப்பை வந்து ஸ்டுடியோ 2.0 சொல்லி நம்மளோட ஓல்ட் ஸ்டூடியோவே வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம் தான் வந்து நினைச்சேன். ஆனால் வந்து ஸ்டுடியோ 2.0 வந்து நம்ம சேனல் வந்து எப்போ வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்து இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி செட்டப்பை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவாக வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஸ்டுடியோ 2.1 வந்து போட்டோன்னே அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம சேனலோட ஸ்டுடியோ 2.2ல நம்ம வந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டுடியோ 2 வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.